ஸோ இப்போ வந்து bow and arrow யார் யார் எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இத்தேஷ் அடிக்கிறாரு. அடிங்க. ஐயோ அவுட். கீழே இப்போ கூட அண்ணா கூட வெயிட் பண்ணு. பாப்பா அப்படியே சொல்ல முடியாதுல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அவ்வளோ நீ பண்ணுறியா? சூப்பர். ஆனால் வந்து எங்கேயோ இருக்குது, ரவுண்ட் எங்கேயோ இருக்குது. அதோ கீழே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மிஸ்டர் அருண் வந்து அடிக்க போகிறாரு. மொக்க வாங்க வரா இல்லை வந்து ஒழுங்கு அடிக்கிறாரா பார்ப்போம். சேம் பப்பி சேம். இப்பயாவது அடிக்கிறாரா பார்ப்போம். ஆமா இப்போ நானே ஏய் தள்ளி ஆதேஷே கீழ மேல போய் எடுங்க. அது சரியா அடிக்க முடியாது. ஏய் தள்ளி வாடா அப்படி. படி அப்படி. ஐயோ மக்களா. அந்த ஆள மார் போடுறல. அத கீழ வை கை. கை அங்க புடி. இரும்பல. கீழ வச்சு இல்லையா? அப்படி வா கீழ வலி ஃபுல்லா வலி இப்ப. வலி. வலிச்சாலே மேல தூக்கு கையா. இப்போ விடு. என்ன? நான் கூட போர்டு தாண்டி போச்சு நினைச்சேன் நான். போடு. விடுமா. அமைச்சரே. அம்மாக்கு சரியான பதில் அடிடா. அவ்வளவுதான் இது முடிஞ்சு சொல்லலாம். ஸ்டாப். ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹட்டு. பட் இப்போது இந்த மழை பெஞ்சு அதெல்லாம் வந்ததுனால ஃபுல்லாக தண்ணி இருக்குன்றதுனால அங்கே அலோவ் பண்ணுறதில்ல இப்போது. இல்லைன்னா இந்த மாதிரி 2 இருக்குது. இங்கே ஒரு ஹட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஹட் இருக்குது. நம்ம இது வழியாக போயிட்டு நம்ம போகலாம். அதான் 2 ஹட்டு, இங்கே ஒரு ஹட்டு இங்கே ஒரு ஹட்டு. அதுவுமே ரூம்ஸ் தான், பட் இப்போ அது அலௌட் இல்லை. சூப்பராக இருக்குது. சூப்பர். வாங்க வரேன். சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமில் நம்ம வந்து அழகாக இங்கே விளையாடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாம் பசங்க கூட. ஈவினிங் வந்து ஓடி பிடிச்சி விளையாடலாம்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா அடி நிற்கிறாங்க பாருங்க. எப்பா நம்ம அங்கே போகலாமா? ட்ரீ ஹவுஸ்க்கு நம்ம போகலாம். அங்கே போய் பார்க்கலாமா? வாங்க அங்கே வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வாங்க ஐயா எப்போ இல்லை வாங்க இந்த டீ ஹவுஸ் போகலாம். அங்கே பயமா இருக்கு ப்ளீஸ். அவ்வளோ ஒன்று இப்போமா அதுச்சே போகலாம். ஐயா அண்ணா கொஞ்சம் ஃபோன் வாங்கி போகிறா. பாருங்களேன் சீக்கிரம் வா போலாம். இந்த இந்த கொய்யாக்கா மண்டை எங்க நின்றுக்காம போலாங்க. போலாம் லூஸா இருக்கு ஃபோன். நம்ம கீழே போயிடலாம். வாங்க கீழே போலாம். இதோடய போறேன். இதுதான் ட்ரீ ஹவுஸ். வந்துட்டு இருக்கு நான். வாங்க அப்போ நாங்க விளையாடுறோம். நான் ரூம் போட்டுமா? ட்ரீ ஹவுஸ். இரிதேஷ் இது கூட காமிச்சாங்களே, நிறைய காமிச்சாங்களே யூடியூப்ல. இத்தேஷ்க்கு ஃபோன் பண்ணி காட்டலாமா? அம்போன்னு அம்போ இப்படி வா நல்ல வா. அந்த மாடு பாரு எவ்வளவு பெரிய கொம்பு இல்ல? செமையா இருக்கு. என்ன பண்ணுது? அழகா பாரு. உன்னை இது பண்ண சொல்லுது, தடையோட சொல்லுது. இது எடுத்துக்கொடு, புல் எடுத்துக்கொடு, சாப்பிடும். ஸோ எங்களோட ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைமிங்கில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ணாதே சிதேஷ், ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் இந்தந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இட் டிபெண்ட்ஸ், அப்பப்போ சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ என்னவோ கரண்ட்டாக என்னவோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது பாய்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ கிட்ஸ் வந்து எப்போ வேணாலும் ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போவே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து 5 to 6 வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நாங்கள் போவோம். ஸோ இப்போ இவங்க 2 பேர் 5 to 6 கூட நாங்கள் குளிச்சுக்கலாம். ரிதேஷ் நீ தைரியமா இறங்கு, ஸ்லோவா இறங்க, முழுங்க மாட்டேன். அங்க பாரு ஃபால்ஸ் போட்டுருக்காங்க பாரு. அங்க பாருடா. இப்படி வா, ஏன் இப்படி போ. போங்க. ஸ்லோவா ஓடக்கூடாது, வழுக்கும். ஏய் இப்பதான் சொன்ன வழுக்கும், ஸ்லோவா போங்கன்னு. அது தெரியல, அது இறங்கினா தான் தெரியும். உள்ள நிறுத்தி முடிக்கிற ஆதேஷ் இந்த பக்கம் வா. அப்படிதான் வா, அப்படிதான் வா. வெரி குட், வெரி குட். ஆதேஷ் வழுக்க போதுடா. அந்த கீழே கீழே படிக்கிறாருங்க, கீழே படிக்கிறாருங்க, கீழே படிக்கிறாருடா. இப்போ குதி சார், ரெஸ்டாரண்ட் தண்ணி போச்சு பாரு. ஆஹா போதும். ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா லைக் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டியில் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், காஃபி அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வாங்கிக்கிறோம். இது எல்லாமே நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள் ரூம் ரெண்டோட இது வந்து ஆட் ஆகாது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரியான ஸ்நாக்ஸும் இருந்தது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் நீங்களே வந்து போடலாம். அவங்களே கூப்பிட்டு எனக்கு கூப்பிட்டு போட சொன்னாங்க, பட் நான் வந்து போடலை. பட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அது முடிச்ச உடனே அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பாட்ரி ஆக்டிவிட்டி. 2 பசங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த குட்டி குட்டி பானெல்லாம் செஞ்சு வச்சு அதை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்களே வந்து ஜஸ்ட் கைட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவங்களே அவங்க கையை வச்சு பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணாங்க 2 பேருமே. கிட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்ரி இது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டியான பசங்களுக்கு வந்து இந்த ஓலை இருக்கு இல்லையா, அந்த ஓலையில் வந்து டாய்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அதை உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த கேப்பில் என்ன பண்ணோன்னா கேரம் போர்டு வந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கான டைம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சதுனால நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து கேரம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பசங்க வந்து டாய்ஸ் வந்து ரெடியாக கற்றுக்கிட்டு இருந்தாங்க, ஓலையில் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் இதுவுமே வந்து நானுமே சின்ன வயசில் வந்து 1-2 பண்ணுவோம், பட் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ இங்கே வந்து அழகாக வந்து டாய்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. பொறுமையாக பசங்களுக்கு கைட் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் அழகாக உட்காந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸு, ட்ரெடிஷ்னல் ஒர்க்ஸு, ட்ரெடிஷ்னல் டாய்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த ரெசார்ட்டில் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறும் ஸ்விம்மிங் பூல் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் அவங்க நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக இருந்தது. அண்ட் பசங்களுக்கும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா. ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம போகிறது. அண்ட் இதுதான் நம்ம 2 பேரும் பண்ணாங்க.
ஒருத்தர் கிளி ஃபிஷ் பண்ணாரு, ஒருத்தர் ராட்டல் பண்ணாரு. அந்த முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் கேம்ஸ் விளையாடிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறோம் கிரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பேட்டு பால் எல்லாமே அங்கேயே கொடுத்தது தான், நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அங்கேயே இருந்ததில் ஆளுக்கு வந்து பால் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. 5 balls 10 balls பிரித்து ஜாலியாக 3 பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் உட்காந்து அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். என்னையும் கூப்பிட்டாங்க, நான் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அவங்க 3 பேரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். பிகாஸ் லைக் கிரவுண்ட் மாதிரினால பெரிய இடமா இருந்ததா. ஸோ சென்னையில் நம்ம இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அப்பாவும் பிள்ளையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சன்ஃப்ளவர் தோட்டம் இருந்தது. ஸோ அங்கே உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணோம். செம்மையாக இருக்குது இந்த வியூ. சன்செட் சூப்பராக இருக்குல்ல. சன்செட் போயிடுச்சு. அதான் அந்த இடத்துல அந்த இது சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. செம்ம வியூ. நம்ம போய் செம்மையாக பார்க்கலாம். ஃபார்மிங் பண்ணுறது கூட இருக்கு போல. செம்மையாக இருக்குது. இங்கே பாரு அருண், இதில் பாரு வீடியோவில் செம்மையாக இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கா, அப்படியே இந்த சைடு வந்தால் ஃபுல்லாக வந்து வாட்ரி. சூப்பராக இருக்குது. ஐயோ அகெயின் வீடியோ. அப்படியே இருங்க. வாவ். நம்ம இதெல்லாம் பார்க்கறது இவ்வளோ செலவு பண்ண வேண்டியது. ஆமாம். 6000. இங்கேயும் அழகாக வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்ததுனால ஃபோட்டோஸ் வந்து இங்கேயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அந்த சன்ஃப்ளவர் தோட்டத்துலையும் எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி இந்த வயல்லையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக இருந்தது. ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. வந்து நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் ஊருக்கு போயிருக்கோம். நான் 10th படிக்கும்போது 9th 10th படிக்கும்போது. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வில்லேஜ் டைப் அப்படின்னா இங்கே தான். பட் என்னோடய கிட்ஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் என்ஜாயிங் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் செட்டப். ஆனால் நிஜமாலே ரொம்ப என்ஜாய் பண்ணுறானுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலி இந்த ரெசார்ட் வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் வந்தோம். பட் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்தது. பட் புக் பண்ணியாச்சு. லாஸ்ட் வீக் வர வேண்டியது. பசங்களுக்கு ஃபீவர், என் ஹஸ்பண்டுக்கு ஃபீவர், அப்படியே வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு இந்த வீக் மாற்றிட்டோம். என் பர்த்டேக்காக இந்த ரெசார்ட் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் வெரி ஹாப்பி. ஐ திங்க் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாராளமாக ஃபேமிலியோட ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் உங்கள் கிட்ஸுக்கோட நல்லா என்ஜாய் பண்ணணுன்னா இந்த ரெசார்ட் கண்டிப்பாக வரலாம். இது வந்து ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. ஈச் மணி வி ஆர் ஸ்பெண்டிங். நாங்கள் என்ஜாய் பண்ணது உங்ககிட்ட நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். எங்கே பாம்பு? ஏ ஆமாம் அது ஓடுது பாருங்க. இதோ பாம்பு. வீடியோ எடுக்கிறேன்டா. அது போது பாருங்க தண்ணியில். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது போங்க. ஆமாம் அதெல்லாம் அதனால தான் தண்ணியில் இறங்கக்கூடாது. பார்த்து போங்க. இங்கே தான் ஆக்சுவலி இதுவா குளிக்கிறது. ஆமா பாஃப்ல நம்ம உள்ள போய் குளிச்சிட்டு அப்படியே ஜாலியா பத்தில எல்லாம் ஆட்டம் போட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ போமே ட்ரெஸ் கிடையாது. நோ நாளைக்கு தான் நம்ம ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ எப்படி இருக்கு இந்த இது வெறும் ஊனா எப்படி? நல்லா செம்மயா இருக்கு. அது ஸ்விமிங் பூல்ல செம்மயா இருந்துச்சு. நாளைக்கு காலை திரும்ப போறாங்க. ஆமா நாளைக்கு. அப்புறம் இந்த பம்ப் செட் நாளைக்கு வந்தா இந்த பம்ப் செட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இந்த இதுல எப்படி இருக்கு வயல்லாம்? இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல டிஃபரெண்டா. இதுக்கு நீங்க பார்த்தது இல்லல. இங்க புடுங்குவாங்க. என்ன புடுங்குவாங்க? அது சொல்லு மூணு சொல்லு. புல்லலாம் புடுங்குவாங்க. சொல்லு. எங்கெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தோன்றதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சன்செட் முடியும் போது அந்த
ஆரஞ்சிஷ் அந்த ஷேட் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால எங்கெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நிறைய எடுக்க ஆரம்பித்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளேஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பிகாஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்குது அண்ட் கண்ணுக்கு வந்து அப்படியே பச்சை பசேல்னு வந்து இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாட்டரு அந்த பச்சை பசேல் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு மைண்ட் எல்லாமே. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்கும், அங்கே ஆடிட்டே இருப்பேன். எனி டைம் ஊஞ்சல் தான், சாப்பிட்றது தூங்குறது படிக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே. அண்ட் இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு ஊஞ்சல் உட்காந்து ஆடும்போது பழைய ஞாபகங்கள் எல்லாமே. ஸோ பின்னாடி பசங்க அப்பாலாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. நான் இங்கே தனியாக என்னோட டேவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ரியலி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து டான்ஸ் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெஞ்சு கைத்துக்கட்டல் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட். இந்த சைட் கொஞ்சம் சேர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாரும் டான்ஸ் ஆட போகிறாங்க. சொந்தங்களுக்கு எங்களுடைய மருதமலை ரெசார்ட் சார்பாகவும் புதுவினை கலைக்கும் சார்பாகவும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதை உங்கள் முன்னே எங்கள் புதுவினை கலைஞர்கள் ஸோ ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் அங்கே வந்து டின்னருக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நான் நடுவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டிஜே போட்டிருப்பாங்க, சாங்ஸ் உங்களுக்கு ப்ளேயாக இருக்கும். ஸோ காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அண்ட் இங்கே நைட் டின்னருமே நீங்கள் வந்து தனியாக பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை வெளில உட்காந்து சாப்பிட்லாம். பட் நாங்கள் வெளில உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். டின்னர் கைத்துக்கட்டலில் உட்காந்து, ஆமாம் கைத்துக்கட்டலில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஏய் ஆடாதீங்கடா, கீழே விழுந்துட போகுது, ஆடாது இது மாதிரி. ஸோ அடுத்த ஆர்டர் வரும். ஒவ்வொரு ஆர்டராக நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். காலை 10:30 to 11 பம்ப் செட். 8 மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் இறங்குவோம். அவ்வளோ முதல்ல சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு தான். இங்கே பாருங்க 8 மணிக்கு தான் இறங்கணும். நாங்கள் 8 மணிக்கு ஷார்ப்பாக உள்ளே இருப்போம். ஸ்விம்மிங் பூல் இறங்கினோடனே அந்த மூச்சோட முடிச்சிருச்சு. சாப்பிட்டு வரேன். நாங்கள் தான் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. குழி பணியாரம், அப்புறம் வந்து மட்டன் கறி தோசை, எக் பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, 2 கொத்து பரோட்டாஸ். செம்ம சாப்பாடு இன்னைக்கு கட்டு தான். ஆமாம் இன்னைக்கு செம்ம சாப்பாடு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். வீடியோ அப்புறமா எடுக்கிறோம். பை பை பை. ஸோ இந்த ஷாப்லாம் க்ளோஸ்டு. நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம். இங்கே ஏதாவது ஒரு பொம்மை மாதிரி வாங்கிட்டு போகலாம். ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு போகலாம். பார்ப்போம், நம்ம பட்ஜெட்குள்ளே வந்தால் வாங்கிட்டு போகலாம். நாட் ஃபார் ப்ளே. இது செஸ் போர்டா? இது செஸ் போர்டு அப்படி எதுவும் மாதிரி இருக்கு பாரு. நாட் ஃபார் ப்ளேவா, சூப்பராக இருக்குது. அந்த ராஜா, எலஃபெண்ட்டு, ராணி எல்லாம் அப்படி அப்படியே இதுவாக வச்சுருக்காங்க. பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக. இது வீடியோஸ் எடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் புக்ஸா? இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல? தெரியல. நடராஜர் இது சிலை, நடராஜரோட சிலை. ஃபுல்லாக இங்கே தண்ணி வரும். மேலே அப்படியே ஓப்பன் ஸ்பேஸு. மழை பெஞ்சா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தண்ணி வரும். சூப்பராக இருக்குது. இந்த சேர் செம்மையாக இருக்கு பாரு. இந்த பாய்லர் யூஸ் பண்ணிக்கிங்களா? நான் பார்த்துருக்கேன். ஆமாம், சேர் செம்மையாக இருக்கு. அப்படி என்னோட ஃபோட்டோ எடுக்கிறீல்ல?
போதுமா? எக்ஸ்ட்ரா பெட் போடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே இவர் வந்து ஃபுல் செட்டில்டு. ஆ ஏய் தனியாக இப்போ தூங்குங்க. போதும் ஆஃப் எனக்கு தூங்க. காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும். அவ்வளோதான். குட் நைட். டே 1 கம்ப்ளீட்டட். டே 2ல பார்க்குறோம். சீக்கிரம் ஸ்விமிங் பூல் போறோம்பா. ஹாய் குட் நைட். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். என்னால் முடியல. வீடியோஸும் எடுத்துக்கிட்டு என்ஜாயும் பண்ணிட்டு ஏதோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன வாயில காத்து போகுது? ஏன்னு சொல்லு. கட்டப்பட்டு பக்கம் இந்த. குட் நைட். டாடா பை பை. டே 2ல பார்ப்போம். மேபி இதோட நான் கட் பண்ணிட்டு பார்ட் 2ஆவும் போடலாம், இல்லை கண்டினியூவாகவும் பண்ணலாம். தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. டிபெண்ட்ஸ் எடிட்டிங்கில் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி போடுவேன், இல்லைன்னா ஒன்றாவும் போட்டலாம். ஸோ இதோட பார்க்கலாம். பாய் 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 பாய்.